மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் பாதையில் 1 மாதமாக கனமழை பெய்து அடிக்கடி மண் சரிவு மரங்கள் விழுந்ததால் அதனை சரி செய்யும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பணிகள் முடிவடையாத காரணத்தால் மேலும் 31ஆம் தேதி வரை குன்னூர் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே சேலம் கோட்டம் அறிவிப்பு விடுத்துள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் கோயிலின் 103ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவர் உற்சவருக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் காவிரி கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விசேஷ வழிபாடு நிகழ்வுகள் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை போல் வேடமிட்டபடி கோவிலுக்கு வந்தது பக்தர்களை பரவசப்படுத்தியது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மாரியம்மன் கோவிலில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரவு கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று சாமியின் கழுத்தில் இருந்த தங்கத்தாலியை மர்ம நபர்கள் திருடி சென்ற நிலையில் கொளக்கம்பை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தனிப்படை காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வந்ததைத் தொடர்ந்து கோயிலில் தங்கத்தாலியை திருடிய வெள்ளையன் என்ற நபரை கைது செய்து குன்னூர் குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பிங்கர் போஸ்ட் பகுதியில் சுற்றுலா வந்த சொகுசு கார் ஒன்று சாலையோர பள்ளத்தில் இருந்த வீட்டின் கூரையின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்தவர்களுக்கும் வீட்டில் இருந்தவர்களுக்கும் எவ்வித காயங்களும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து D3 காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்நிய செலவாணி மற்றும் நம் நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதியில் முக்கிய பங்காற்றும் பெரிய துறைமுகங்களில் பணியாற்றும் சுமார் 20,000 ஊழியர்கள் தங்களுக்கு 2022ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகத்தில் ஆகஸ்ட் 28 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் 13வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடையை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தொடர்ந்து 3 அறைகள் 2 கட்டிடங்கள் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. திருச்சி அருகே உள்ள வயலூரில் தனியார் மண்டபத்தில் ஜி-சோன் அபாகஸ் மாஸ்டர்ஸ் குழுமம் சார்பில் தமிழகம் முழுவதும் அபாகஸ் பயிற்சி பெற்ற 265 மாணவிகள் ஒன்று சேர்ந்து தங்களது கண்களை கட்டிக்கொண்டு 60 நிமிடத்தில் 60 கணக்குகளை மனக்கணிதம் மூலம் தீர்க்கும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஆனைமலை அடுத்த அங்கலக்குறிச்சி நந்தகோபால்சாமி மலையில் கிருஷ்ணர் வேடமிட்டு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் சனனால் சுற்றப்பட்ட 30 நாட்டு வெடிகள் சிதறி கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற நத்தம் காவல்துறையினர் சிதறி கிடந்த நாட்டு வெடிகளை பறிமுதல் செய்து சோதனை செய்ததில் அந்த வகை வெடிகள் தீபாவளி மற்றும் திருவிழா காலங்களில் பயன்படுத்தப்படும் பட்டாசு வகையை சேர்ந்தது என தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக கலைநகர் பகுதியைச் சேர்ந்த மதிவாணன் மற்றும் அவரது சகோதரர் மதன்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பேய்குளம் பகுதியில் அதிமுக சார்பாக உறுப்பினர்களுக்கு புதிய டிஜிட்டல் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் டிஜிட்டல் அட்டையை வழங்கிய பின்பு உரையாற்றினார். தமிழகத்தில் புதிதாக விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இவர் ஒரு தேர்தலுக்கு கூட களத்தில் நின்று செயல்பட முடியாது. ரஜினியை விடவா தமிழகத்தில் விஜய்க்கு ரசிகர் அதிகம் என்று பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரிக்கு சென்ற கனரக லாரி பைக் மீது மோதியதில் கருங்கடல் கிராம நிர்வாக அலுவலர் கருப்பசாமி உட்பட 2 பேர் படுகாயமடைந்தனர்.
விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை விரட்டி சென்ற பொதுமக்கள் லாரியின் கண்ணாடியை உடைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சேரக்குளம் காவல்துறையினர் படுகாயமடைந்த இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி. சுப்புலாபுரம் பகுதியில் பேரையூர் குறிஞ்சி நகரை சேர்ந்த தொழிலதிபர் பழனிவேல் காரை ஓட்டி வந்து கொண்டிருந்தபோது இயற்கை உபாதைகளுக்காக காரை நிறுத்தி சென்ற பழனிவேலை அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கத்தியை காட்டி பழனிவேலை மிரட்டி அவர் அணிந்திருந்த வாட்ச், செல்போன் மற்றும் காரில் இருந்த ரூபாய் 2500 ஆகியவற்றை பறித்துக் கொண்டு பழனிவேலுடைய காரை எடுத்துக்கொண்டு 4 பேரும் தப்பி ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பழனிவேல் டி. கள்ளுப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காரை தேடிய டி. கள்ளுப்பட்டி போலீசார் உத்தமநாயக்கனூர் பகுதியில் அந்த காரை கண்டெடுத்தனர். காரை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய 4 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். தமிழர்களான நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்டோருக்கு இணையமைச்சர் பதவி வழங்காமல் எல்முருகனுக்கு பதவி வழங்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான், தமிழர்கள் எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக திருச்சியில் பேட்டியளித்துள்ளார். திமுக, பாஜக கள்ள உறவு என்றெல்லாம் கிடையாது, இருவரும் ஒன்றுதான் என்றும், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிணற்றில் குளிக்க சென்ற தாமஸ் நகரை சேர்ந்த ஆகாஷ், பூசாரிப்பட்டியை சேர்ந்த ஜான் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தீயணைப்புத் துறையினர், நாலாட்டின்புதூர் போலீசார் சிறுவர்களின் உடல்களை மீட்டு உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நேரில் சென்று சிறுவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் டிஎஸ்பி சரவணன் தலைமையில் போலீசார் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இணைந்து குற்ற செயல்கள் தடுக்கும் வகையில் திடீரென இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட மான்கறி பிடிபட்டது. தொடர்ந்து வாகனம் ஓட்டி வந்த ஆசனூர் கேத்தஷால் பகுதியைச் சேர்ந்த பொம்மன் என்பவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அரசு விடுமுறை அறிவித்தும் கோவையில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கியுள்ளது. அங்கு பயிலும் எல்கேஜி, யுகேஜி குழந்தைகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் வைக்கப்பட்ட நிலையில் அக்குழந்தைகள் வண்ண உடையில் கிருஷ்ண ராதை வேடம் பூண்டு வருகை புரிந்திருந்தனர். ஆனால் இதர வகுப்பினர்களுக்கு வகுப்புகள் நடைபெற்றதாக தெரிகிறது. இதை அறிந்த மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளிக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கோவை அருகே தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை விளைநிலங்களில் விளைவித்த பயிர்களை ருசித்து தின்று சேதப்படுத்தும் வீடியோ வெளியாகியுள்ளது. தமிழக அரசும் வனத்துறையினும் தகுந்த நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த பேரையூர் பேருந்து நிலையம் அருகே பாரதி புத்தக ஆலயம் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இணைந்து கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் முதன்முதலாக புத்தக திருவிழா தொடங்கியது. இந்த புத்தக திருவிழாவில் கலை, அறிவியல், பொது அறிவு உள்ளிட்ட பல்வேறு வகையான 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.